ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் 4 பேர் மீது 5 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. நெல்லை டவுனில் அதிகாலை தொழுகை முடித்துவிட்டு வீடு திரும்பிய அதாவது பரம்பரை முத்தவள்ளியாக இருந்த உதவி காவல் ஆய்வாளரான ஜாகிர் உசேன் பிஜிலி என்பவரை கொலை செய்த கும்பல், அதாவது 4 பேர் கொண்ட நபர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பதாக காவல்துறை உறுதிப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த 4 பேர், அதாவது இதில் 2 பேர் அக்பர் ஷா, கார்த்திக் என இருவர் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சரணடைந்த நிலையில் 3வது நபரான தேடப்பட்டு வந்த அந்த முக்கிய குற்றவாளியான முகமது தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தி, இந்த நபரை நேற்று காலில் சுட்டு காவல்துறையினர் கைது செய்தனர், காவலர் தாக்க வரும்பொழுது. எனவே 3 பேர் கைது செய்த நிலையில் இந்த 3வதாக கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கிருஷ்ணமூர்த்தி மனைவியான நூறு நிசா, இவரை காவல்துறை தற்போது தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் 4 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட விவரம் தற்பொழுது காவல்துறை அளித்துள்ளது. அதன்படி 126 மற்றும் 296B 103 மற்றும் 351(3)49 என 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருப்பது காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை செய்தல், கொலை மிரட்டல் விடுதல் என பல்வேறு சம்பந்தப்பட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை 3வது நபரின் மனைவியான நூறு நிசாவை தற்போது தேடி வருகிறார்கள். அவர் கேரளாவில் பதுங்கியிருக்கலாம் என்ற கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள்.